நான் தான் ஏஜென்ட் 1. நான் ஏஜென்ட் 2. நாங்க ரெண்டு பேரும் சூப்பர் லீக் டிசிப்ளினரி போர்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் டீம் அடுத்த மேட்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணனும். சாரி கோச், இனிமே உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஓ அப்படியா? ஏன் தெரிஞ்சுக்கலாமா? உங்க கோச்சிங் லைசென்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார். நாம இத அப்புறமா பேசிக்கலாமா? என் பாய்ஸ் இந்த கேமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண. சூப்பர் லீக் ரூல் 8.43 லைசென்ஸ் இல்லாத கோச் எந்த வகையிலும் டீமுக்கு உதவி பண்ண கூடாது. சார், தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. கோச் கிளம்பிட்டாரு. ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கோம். எப்படி இருந்துச்சு? கோச், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சூப்பர் லீக் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க. என்னோட கோச்சிங் லைசென்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சா? கேமுக்கு வரதுக்கு முன்னாடி சூப்பர் லீக் கோச்சிங் டெஸ்ட் நான் திரும்பவும் அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும். உங்களையே லைசென்ஸ ரெனியூவல் பண்ண வைக்கறாங்களா என்ன? நீங்க பிறக்கும் போதே கோச்சிங்ல நான் நினைச்சேன். அதானே, மத்த கோச்சஸ் கூட உங்களை கோச்சிங் தானே சொல்றாங்க. அது சரி, அயன் டேங்குக்கு எதிரான கேம் பிளான் என்ன கோச்? அத முதல்ல சொல்லுங்க கோச். நான் உங்களுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்க முடியாது பாய்ஸ். ஆனா நான் உங்களுக்கு வேற விஷயம் சொல்ல முடியும். இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, flash in the pan. Don't let it drive you crazy. You're in good form. Sorry boys, I'm beating around the bush. நான் இப்ப போயாகணும். வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன். ஆனா கேம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் வெல்கம் to Super League headquarters. கோச் இங்க வராததும் நல்லதுதான் போல இருக்கு. கேம் பிளான் என்னன்னு சொல்லாம நம்ம எல்லாரையும் குழப்பிட்டு போனை வேற வச்சுட்டாரே. ஒண்ணுமே புரியலையே. அவர் சும்மா உளர்ன மாதிரி தெரியல. அப்படின்னா வேற என்னவா இருக்கும்? ஏதாவது கோடா இருக்குமா? முதல்ல flash in pan, drive you crazy, மூணாவது in good form, நாலாவது beat around the bush. flash டிரைவ் in bush. ஓகே அப்ளிகன்ஸ், உங்க பேரை சொல்லிட்டு கோச் டெஸ்டுக்கான மோட்டிவேஷனே சொல்லிடுங்க. ஹாய், ஐ அம் ஹெலனா. நான் ஒரு பெஸ்ட் சூப்பர் லீக் கோச் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். என் வழியில குறுக்க வரவங்களை எல்லாம் நான் நசுக்கிடுவேன். நெக்ஸ்ட். ஹலோ மேடம், என்னோட பேரு நார்மன். நாம்னு சொல்லலாம், இல்லனா எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த டெஸ்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் டாக்டிக்கல் இன்னோவேஷன் தான். இப்ப கடைசி அப்ளிகன்ட் சார். ஹலோ, நான் தான் கோச். என் கேம் ஜெயிக்கணும், அதுக்காகத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். உங்க யாருக்காவது கிடைச்சதா? நைஸ். நம்ம கோச் அயன் டேங்கோட டிஃபென்ஸ உடைக்க 3 வழி வச்சிருக்காரு. நம்ம கோச் தான் பெஸ்ட். ஆனா இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்றதுக்கு இயற்கையாவே கோச்சிங் திறமை இருக்கிற ஒருத்தர் வேணுமாச்சே. அது நான் தானே. இந்த லைனை மட்டும் நாம ஃபாலோ பண்ணணும். இந்த பெரிய எக்ஸை நாம டச் பண்ண கூடாது. கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கு. கொஞ்சம் இங்க சும்மாவே இருக்க மாட்டியா? கொஞ்சம் அடுங்க எல் மேட்டடோர். गाइस, எல் மேட்டடோர் ஒண்ணும் தப்பா சொல்லல. கோச் மார்க் பண்ணிருக்கிற அந்த எக்ஸ் தான் சூப்பர் லீக்ல நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு ஸ்ட்ரைக்கர் லைன்ல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கர்னல் வான் புஷ் அப் ஓட டீம் அவங்களோட புது டிஃபென்சிவ் அட்டாக்ல இந்த லீகையே கலக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கோச் வித்தியாசமா ஏதாவது யோசிச்சாதான் இதுல வெயிட் பண்ண முடியும். அதெல்லாம் ஆட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஆனா கேமுக்கு அப்புறம் வந்த மாதிரியே தெரியலையே. இதை விட அவருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது?
சூப்பர் லீக் கோச் ஆகிறதுக்கான திறமை உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு டெஸ்ட் எடுக்க போறோம். 3 தடவை ட்ராஃபிஸ் நான் வின் பண்ணி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையோ? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் கோச். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கோச். உங்க லைசென்ஸ் எக்ஸ்பயர் ஆனதை நீங்க எப்படி கவனிக்காம போனீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தப்பு பண்ணல. ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுங்க சார். இன்னைக்கு என் டீம் மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. கேம்ல என்ன நடக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு உங்க கஷ்டம் புரியுது, உண்மையிலேயே நல்லா புரியுது. ஆனா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான்றீங்களா? சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த அல்டிமேட் டிஃபென்சிவ் ஃபார்மேஷனை தாண்டி போக அவங்க ஒரு வழி கண்டுபிடிக்கணும். மலை மாதிரி இருக்கிற மனுஷங்க 2 லைன்ல நிக்கறாங்க. இதுதான் அயன் கர்டன். Strategy 1. Strategy 1ல அயன் கர்டனை சுத்தி போய் தான் தாக்கணும். ஓ, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நல்லா பாஸ் பண்றாங்க. ஆனா கோல் போடுற அளவுக்கு அவங்களால அதை கச்சிதமா பண்ண முடியல. இந்த டாக்டிக்கல் பேட்டிலோட முதல் ரவுண்ட்ல கொலோனல் வான் புஷப் தான் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட கோச் இன்னும் வந்து சேரலையே. சரியான டைம்ல சரியான டாக்டிக்கல் முடிவு எடுக்கிறது தான் ஒரு கேமை ஜெயிக்க உதவி பண்ணும். உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எங்க கம்ப்யூட்டர் உங்களுக்கு கொடுக்கிற சேலஞ்சஸை நீங்க கிளியர் பண்ணணும். உங்க டீமோட ஃபார்மேஷனை நீங்க மாத்தணும். உங்கள மாதிரி ஒரு கோச்சுக்கே இது பெரிய சேலஞ்ச் தான். முடிஞ்சது. எக்ஸலென்ட்டா பண்ணிருக்கீங்களே. ஓகே, இதை விட கஷ்டமான ஒரு லெவல் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓ, திரும்பவும் கரெக்டா பண்ணிட்டீங்க. சரி, அடுத்தது வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்தையுமே அவர் பிரேக் பண்ணிட்டாரு. அடுத்தது என்ன? இவர் கூட சும்மா சுத்தினாலே நம்ம நல்ல கோச்சா மாறிடுவோம் போல இருக்கே. அவர் பார்வை பட்டாலே போதும். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் திரும்ப அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த தடவை அவங்க கோல் போடுவாங்களா? Strategy 2. பால் அயன் கர்டனுக்கு மேல் நோக்கி அடிக்கணும். ஓ, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கோல் போட்டுடுவாங்களோன்னு தோணுது. ஆனா திரும்ப அயன் கர்டனை தாண்டி அவங்களால கோல் போட முடியல. கோச் அவர் டீமுக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. நாம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. கவலைப்படாத, கோச்சிங்க நேரடியா இல்லாத வரைக்கும் இது அயன் கர்டன் விசஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச் தான். இப்போ இந்த 2வது டெஸ்ட்ல ஃபுட்பால்லயே ரொம்பவும் ஆபத்தான அச்சுறுத்துற ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அதுதான் பிரஸ். மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். என்னோட புது பாஸ்வேர்ட் மறந்து போச்சு. நீ 1 2 3 4 ட்ரை பண்ணி பாத்தியா? பாஸ்வேர்ட்னு டைப் பண்ணு. நான் எப்பவுமே அதை தான் டைப் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்ட்னு சொல்லிக்காதீங்க. சூப்பர் லீக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இவ்வளவு மோசமான செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் இருக்குமா என்ன? சரியா சொன்ன. ஏதோ ஒரு தப்பு இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தர் கோச் ஆகணும்னா அதுக்கு 3 விஷயங்கள் தேவை. நல்ல மோட்டிவேஷன், நல்ல டாக்டிக்ஸ், அப்புறம் சரியான உள்ளுணர்வு. ஆனா என் உள்ளுணர்வும் ஒரு தப்பு பண்ணிருக்கு. ஸ்ட்ரைக்கர் பாக்ஸ்ல நான் எக் சாண்ட்விச்சஸ் சாப்பிட்டு பார்த்தேன். அது ஒரு டாக்டிக்கல் ரிஸ்க். நான் சொல்றது கேளுங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க எனக்கு பெருசா டைம் இல்ல. இந்த நேரத்துல எனக்கு அசிஸ்டன்ட் கோச்சஸோட உதவி தேவை. ஓகே, நாங்க கிளியர் பண்ணிட்டோம். யார் முதல்ல வரீங்க? நார்மன், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உங்க டீம் இன்விசிபிள் யுனைடெட் கூட மோத போகுது. ஸ்காராவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றதா இருக்கீங்க?
அது வந்து என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸ்காரா டிஃபென்சிவ் லைனை தாண்டி உள்ள போறதை தடுக்கிறதுக்கு டீப் ஃப்ளையிங் சென்டர் ஹவுஸை யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்னோட இன்வெர்டட் விங் பேக்ஸ் வைல்ட் ஏரியாஸ்ல ரொம்ப உதவியா இருக்கும். ஸ்காரா முன்னாடி வந்தா விங் பேக்ஸ் பின்னாடி போகும், அவன் பின்னாடி போனா இது முன்னாடி போகும். புரிஞ்சுதா? நல்லா இருக்குல்ல? ஆனா இதோட ஸ்டேஜ் 2 அந்த அளவுக்கு சிம்பிள் கிடையாது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு தனி மூளைய வேணும். இப்போவாவது என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? திடீர்னு என் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் எனக்கு ப்ரூஃப் தேவை. குட் ஃபார்ம்ல இருக்கீங்கன்னாரு, பீட்டிங் அரவுண்ட் த புஷ்னாரு. அவர் சொன்ன எதுவுமே புரியலையே. எதுக்கு உன் மூளையை போட்டு குழப்பிக்கிற? அதை தெரிஞ்சுக்கிறது உன் வேலை இல்ல, ஏஜென்ட் 1. நீங்க சொல்ற ப்ரூஃப் நமக்கு எங்க கிடைக்கும்? செக்யூரிட்டி ஃபுட்டேஜா? இவங்க கொடுக்கிற அந்த டெஸ்ட் எல்லாம் ஒருத்தர் கோச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சாரி. ஆக்சஸ் கார்டு எல்லாம் இதுக்குள்ள போக முடியாது. அதுக்கு அவசியமே வராது. தட்டுனா திறக்காத கதவை உடைச்சா மட்டும்தான் சரி திறக்க முடியும். ஓகே, நேத்து ராத்திரில இருந்து செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லா ஸ்கிரீனையும் ஒரே டைம்லயா செக் பண்றீங்க? யா, ஒரு நாளைக்கு 5 hours கேம் ஹைலைட்ஸ் பார்த்து பழகுனவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அது ரிப்பேர் ஆயிருக்குமோ? யாரோ ஒருத்தர் தடயங்களை அழிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கூட சந்தோஷம் தான். அயன் டேங்க் ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஆனா ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இருக்கு. ஸ்ட்ராட்டஜி 3. இந்த டைரக்ஷன்ஸ்ல ஓடுனீங்கன்னா மிடில்ல கொஞ்சம் இடம் கிடைக்கும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா டான்சிங் ராஸ்டருக்கு சரியான சான்ஸ் கிடைக்குமா? ஓ, அப்பதெல்லாம் வெறும் செட்டப்பா? அயன் டேங்கால அதை தடுக்க முடியல. ஓ, திரும்பவும் ஜஸ்ட் மிஸ். அயன் டேங்கோட டிஃபென்ஸை யாராலையும் ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி நேரத்துல தான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அவங்க கோச் அவசியமா தேவை. பிராக்டிஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாம என்ன பேசணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இருக்கும்? கடமைக்கு தானே வேலை பார்க்கறீங்க. எப்படி போச்சு? சொல்ல வேண்டியதை அடிச்சு சொல்லிட்டேன்ப்பா. கோச், இப்போ நீங்க வரலாம். ஹாஃப் டைம் ஸ்பீச் தான் ஒரு கோச்கான ரொம்ப முக்கியமான வேலை. அது மட்டும் இல்ல, இதுதான் உங்களோட ஃபைனல் டெஸ்ட். இதுல வேடிக்கை என்னன்னா, நான் ஒரு ஸ்பீச் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அது உனக்காக இல்ல, அது என் டீமுக்காக. நான் இல்லாம அவங்க அங்க தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா? என்னை யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஜன்னல்ல ஒரு ஓட்டை இருக்கு, புது பாஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு, செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிருக்கு. யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. அயன் டேங்கோட மேட்ச் இருக்கிற அன்னைக்கு கரெக்டா எப்படி என்னோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிருக்க முடியும்? நடுவுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடுவுல என்ன நடக்குது? இது கோச்சோட நம்பர். என்ன விஷயமா போன் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு மேட்ச் டே. கம் ஆன் गाइस, இப்போ நாம விட்டே கொடுக்க கூடாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து சாரி, ஐடியா எதுவும் வரல. இந்த கோச்சிங் சமாச்சாரம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. ஹெலனா அப்புறம் நார்மன், சாரி, நீங்க திரும்பவும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. கோச், உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கு. எங்க ஹேய் ஜெயிச்சிருக்கீங்க, சந்தோஷப்படாம போயிட்டு இருக்கீங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. எனக்கு லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ என் பாய்ஸ்க்கு தகவல் கொடுக்க முடியலன்னா நான் நல்ல கோச் கிடையாது. அப்படின்னா நீங்க அயன் கர்டன் அழிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். 2 பேரும் என் கூட கொஞ்சம் வரீங்களா? நம்பிக்கையை விடாதீங்க காய்ஸ். கோச் கண்டிப்பா நம்ம கிட்ட வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது டான்சிங் ராஸ்டாவோட போன். எதுக்கு போன் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு மேட்ச். ஆல் ரைட். என் பிளான் என்னன்னு சொல்றேன். நோமன், என்னோட புது கேம் பிளானை நீ தான் ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கணும். இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் சார். ஹலோ, ஸ்ட்ரைக்கர் லேண்டுக்கு போக சீக்கிரம் ஒரு வழியை கண்டுபிடி. அதெல்லாம் ரெடி கோச். இப்பவே ஆன் பண்ணிடுறேன். என் டிரைவிங்கே என் கோச்சிங் மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆரம்பமாயிருச்சு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இப்ப எந்த ஐடியாஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அயன் டேங்கோட இரும்பு பிடி குறையிற மாதிரி தெரியல. என்ன ராஸ்டா, இன்னைக்கு உனக்கு சோதனை காலம் மாதிரி தெரியுது. அப்புறம் உன் கோச்சுக்கும் தான். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு இப்ப எந்த மூவ்ஸுமே இல்ல. அட்டாக்! அயன் டேங்க் திடீர்னு அட்டாக்ல இறங்குறாங்க. இந்த கடைசி நேரத்துல அவங்க கோல் போட முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா கோச் மிஞ்சி மிஞ்சி போனா 4 சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுக்கும் அவர் பாய்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நீ வீணா மனச போட்டு குழப்பிக்கிற. கொஞ்சம் இருங்க கோச். ரூல் 843. லைசன்ஸ் இல்லாத கோச்சஸ் டீமுக்குள்ள. என்னோட ரூல் நம்பர் 1, என் வழியில ஒரு பய வரக்கூடாது. அயன் டேங்கோட அட்டாக் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்குது. அடேங்கப்பா, கோச் அநியாயத்துக்கு லேட்டா வந்திருக்காரு. ஆனா அவர் பிளேயர்ஸை ஜெயிக்க வைக்க சரியான டைம்க்கு தான் வந்திருக்காரோ. ரிலாக்ஸ். அவரால் இந்த நேரத்தில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை போட முடியாது. ஏன்னா அவரு ரொம்ப பிஸியா இருந்துட்டு வந்திருக்காரு. எப்படி போய்கிட்டு இருக்கு பாய்ஸ்? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு கோச். நம்ம ஸ்ட்ராட்டஜியே வேலை செய்யல. அப்படின்னா சுத்தி போறது, மேல போறது, நடுவுல அட்டாக் பண்றதும் வேலைக்காகலனா நாம இதை ட்ரை பண்ணலாம். லயன்ஸ்க்கு நடுவுல போய் பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி 4. அயன் கர்டனோட அந்த 2 லைனுக்கு நடுவுல போங்க. டேங்க் பிளேயர்ஸ கடுப்பேத்தி முதல் மூவ் அவங்கள பண்ண வைங்க. அதுக்கப்புறம் கேப்ல ஸ்கோர் பண்ணலாம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடைசி நேரத்திலேயாவது கோல் போட முடியுமா? இது சாத்தியம் தானா? அவங்க டிஃபென்சிவ் லைனுக்கு நடுவுல விளையாடிட்டு இருக்காங்க. ஓவர் கவர் பொசிஷன் என்னங்கிறது தெரியல. முன்னாடி போறதா இல்ல பின்னாடி போகிறதா? கம் ஆன், நகர்ந்து போ. இப்படித்தான் கோச்சா இருக்கீங்களோட தெரியல. பதட்டத்துல உடம்பெல்லாம் அப்படியே பதறுதுங்க. எனக்கும் தான். என்கிட்டயே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அயன் கர்டனை தாண்டி கோல் போட்டுட்டாங்க. உண்மையிலேயே நீ அசந்திட்டமா பொண்ணு. நீங்க 2 பேரும் நல்லா ஒர்க் பண்ணீங்க. ஆனா நீங்க சூப்பர் லீக் கோச்சஸ் ஆகணும்னா அதுக்கு இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா கோச்சை எதிர்க்கிறது உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு டெஸ்டா இருக்கும். சூப்பர் லீக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். எங்க செக்யூரிட்டில ஒரு பிரச்சனையானதுனால எல்லா கோச்சஸையும் ரீடெஸ்ட் பண்ணலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உங்க கஷ்டம் புரியுது, உண்மையிலேயே எனக்கு புரியுது. பட்
ரூல்ஸ் எப்பவுமே ரூல்ஸ் தான்.